மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். இந்த இடத்துல நான் எனக்கு நான் இப்போது அழுகணுமா எனக்கு சிரிக்கணுமான்னு தெரியலைங்க மாஸ்டர். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எப்படி சொல்கிறதுனா எனக்கு வார்த்தைகளே வரலைங்க மாஸ்டர். இப்போது இன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க மாஸ்டர். ஆனால் அது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க ஒரு லேடி தெரிஞ்சவங்க மாஸ்டர். அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் அவங்க எப்படி இறந்துடுறாங்கன்னு தெரியலைங்க மாஸ்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வீட்டுக்கு இழுத்துன்னு ஆனால் போடுறது ஒரு பூனை மாதிரி இழுத்துன்னு வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற வீட்டுக்குள்ளே போட்டுடுதுங்க மாஸ்டர். அப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இவங்க இறந்துட்டுருக்குறாங்க, இது இங்கே ஏன் இவங்களை இங்கே வச்சுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே. அப்போ சொல்கிறாங்க மாஸ்டர், இருங்க சொல்லியிருக்காங்க, ஆளுங்க சொல்லியிருக்காங்க, எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருந்தாங்க மாஸ்டர். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னோடய அண்ணா என் கூட பிறந்தவன் மாஸ்டர். அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் சொல்கிறாங்க, சரி நீங்கள் பிடிங்க எல்லோரும் தூக்கின்னு போய் அவங்க வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தூக்கின்னு போகிறாங்க மாஸ்டர். தூக்கின்னு போயிட்டு என் அண்ணன் தூக்கின்னு போகிறான் மாஸ்டர். தூக்கின்னு போயிட்டு அவங்க வீட்டில் டெத்து போட்டு என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது மாஸ்டர். அங்கே எடுத்துன்னு போயிட்டு வச்சிடறாங்க மாஸ்டர். நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாஸ்டர் நான் உட்காந்துன்னுக்கிற மாதிரி இருக்குது மாஸ்டர். அப்புறம் என்னாச்சு, எங்கள் வீட்டில் எதிரில் அதாவது எருமை மாடு கட்டி வச்சுருக்கு, சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கு மாஸ்டர். அது என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழித்து அப்படி அலறுது மாஸ்டர். அலறுற மாதிரி அலறி அறுத்துட்டு அந்த சங்கிலியை அறுத்துட்டு ஓடுதுங்க மாஸ்டர். எங்கள் வீட்டு அதாவது வாசலானது ஓடுது. நான் நம்ம மாடு போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். அது ஏன்னா அது ஒரு மாதிரி இதுவாக ஓடுற மாதிரி, வேகமாக ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நின்றுட்டுருக்கேன் மாஸ்டர். அப்புறம் அது கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பனை மரம் மாதிரி இருந்துச்சுங்க மாஸ்டர். அங்கே போயிட்டு அது அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கிட்டு நின்றுச்சிங்க மாஸ்டர். நின்றுச்சிங்க. அப்போ என்ன ஆச்சுங்கன்னா, நான் பார்க்குறேன் மாஸ்டர், அந்த வளையம் அந்த சங்கிலியில் ஒரு பெரிய வளையம் மாஸ்டர். அது பின்னாடி அறுத்துன்னு போனால் துண்டை அறுத்துன்னு தானே போகணும் மாஸ்டர். ஆனால் அது அந்த சங்கிலியில் ஒரு பக்கத்தில் வளைய மாதிரி இருந்துச்சு மாஸ்டர். அது காலில் மாட்டிக்கிச்சு. நான் அது விழுந்துருமோ, காலில் மாட்டிக்கிச்சு, மாடு விழுந்துருமோன்னு நான் அப்படியே பதறிட்டேங்க மாஸ்டர். நின்றுட்டுருக்கேன். உடனே அது அங்கே போயிட்டு அந்த பனை மரத்தை போய் நின்று மூஞ்சி அப்படி ஒரு பக்கமாக தூக்கி மேலே தூக்கிடுச்சிங்க மாஸ்டர். தூக்கிட்டு பார்க்குதுங்க. எனக்கு என்ன மீறி என்னோட பக்கத்தில் இருந்து நீங்கள் என்னை பிடிச்சி தள்ளுறீங்க மாஸ்டர். போய் காலில் விழு, ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி தள்ளுறீங்க. நாம் ஓடி போய் காலில் விழும்போது எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, எனக்கு எதுவுமே நான் அவங்கக்கிட்ட கேட்கல. ஆனால் மாஸ்டர் நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அது மட்டும் கேட்குது ஒரு சைடில், வேறு யாரும் தெரியல. நான் போயிட்டு காலில் விழுந்துட்டேன் மாஸ்டர். அதாவது அந்த மாட்டு கால், அந்த சங்கிலி மாட்டுச்சிங்க பார்த்தீங்களா காலில், அந்த காலை தான் மாஸ்டர் நான் போய் பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கை மாஸ்டர், ஒரு பெரிய கை. மாடு அங்கே இல்லை மாஸ்டர். ஒரு பெரிய கைனா மனுஷன் கை மாதிரி இல்லைங்க மாஸ்டர். நல்ல ஒரு பெரிய
எப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஹைட்டாக ரொம்ப கம்பீரமாக ஒரு ஆள் இருந்தால் அவங்களுடைய கை விரல்லாம் இருக்கும் இல்லைங்க மாஸ்டர், அந்த மாதிரி என்னை தூக்குற மாதிரி இருந்துச்சுங்க மாஸ்டர். நான் ஆனால் கண்ணை திறக்கல. நான் ஏஞ்சிருக்கிறேன் மாஸ்டர், ஏஞ்சிருக்கிறேன். என்னோடய தலையில் அந்த அவ்வளோ பெரிய கை என் தலையில் வச்ச உடனே மாஸ்டர் நான் கண்ணை திறந்து பார்க்குறோம். அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாக ஒரு மாதிரி இருக்குது. யார் என்னை தூக்குனாங்க, என் தலையில் கை வச்சாங்க. கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டேன் மாஸ்டர். வந்துட்டு என்னோடய காதில் வந்துட்டு என் காது ஓரமாக வந்துட்டு ரொம்ப அவங்க மூச்சு என் மேலே நல்லா படுதுங்க மாஸ்டர், என் மேலே நல்லா படுது. அவர் ஜென்ஸு சொல்கிறாரு மாஸ்டர், என் காது கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைக்கும், கிடைச்சிருச்சு சொல்லிவிட்டு என்னுடைய புருவம் 2 புருவமும் ஜாயின் பண்ணுறேன். அதாவது நம்ம நெற்றிக்கண் சொல்லுவோம் இல்லை மாஸ்டர், அந்த இடத்துல வந்து அவர் முத்தம் கொடுக்குறாரு மாஸ்டர். முத்தம் கொடுக்கும்போது நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன், நான் அவங்க முகத்தை பார்க்க முடியல மாஸ்டர். ஆனால் அவருடைய மூச்சு காற்று, அவர் மூக்கு வழியில் வர மூச்சு காற்று, அவர் என் காதாண்ட பேசின அந்த ஒரு தருணம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு என் காது ஓரத்தில் என் காது கிட்ட வந்து ஏதோ சொல்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்டர். அப்போது உங்கள் மூச்சு காற்று என் காது அந்த ஸ்கின் மேலே படும் இல்லை மாஸ்டர். அந்த ஒரு ஃபீல் வந்து அவர் சொல்லும்போது எனக்கு கேட்டுச்சிங்க மாஸ்டர். அவர் என்னை தூக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் ஏஞ்சி நிற்கிறேன் மாஸ்டர், கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன், வெளிச்சமாக இருக்குது, கண்ணை மூடிட்டுருக்கேன். வந்து காது ஓரத்தில் வந்து நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைச்சிருச்சு என்று சொன்னார் மாஸ்டர். சொல்லிவிட்டு எனக்கு முத்தம் கொடுக்குறாரு, எனக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. நான் பொட்டு வைப்பேன் பார்த்தீங்களா மாஸ்டர், அந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் என்னால் கண்ணை நான் திறந்து பார்க்கல, அவரோட ஃபேஸையும் நான் பார்க்கல. ஆனால் கையை மட்டும் பார்த்தேன் மாஸ்டர். எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கையை மட்டும் பார்த்தா அவ்வளோ பெருசாக கை விரல்லாம் வந்து அவ்வளோ பெருசு. ஆனால் நான் காலில் விழுந்து கும்பிடும்போது எருமை மாடு அந்த வளையத்தில் அந்த கால் மாட்டிக்கிச்சிங்க மாஸ்டர், ஒரு கால் மட்டும் மாட்டிக்கிச்சு. அந்த காலை தான் போய் நான் என்னை நீங்கள் பிடிச்சி தள்ளுறீங்க இல்லையா, நான் போய் அதில் அந்த காலை தான் போய் பிடிக்கிறேன். அந்த மாதிரி ஆச்சுங்க மாஸ்டர். எனக்கு சடனாக கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆனால் நான் கண்ணே திறக்கலைங்க மாஸ்டர். எனக்கு தெளிவாக தெரியுது நான் கண்ணை திறக்கவே இல்லை. அப்படியே ஏஞ்சி கண்ணை திறந்து இப்படி கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறேங்க மாஸ்டர். அவர் முத்தம் கொடுத்த இடத்துல அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது மாஸ்டர். இப்போது நம்ம இப்போ என் பொண்ணு வந்துட்டு என்னை பிடிக்காமல் என் உடம்ப டச் பண்ணாமல் நமக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டா அந்த இடத்துல வந்து அவளோட உதடு பட்ட இடம் நமக்கு தெரியலைங்க மாஸ்டர். ரொம்ப சாஃப்டாக, அதாவது ஒரு சின்ன குழந்தை வந்து முத்தம் கொடுத்துட்டா அப்படியே நல்லா சாஃப்டாக அந்த இடம் மட்டும் அதே ஃபீல் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே மாஸ்டர். இப்போவும் மாஸ்டர் அந்த ஃபீல் வந்து என்னால் உணர முடியுதுங்க மாஸ்டர். அப்படியே இருக்குது. கண்ணை திறந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போடணும், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் திறக்கிறேங்க மாஸ்டர். அப்படியே எனக்கு அந்த நீங்கள் காமிச்சிங்க பார்த்தீங்களா, ரேக்கி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மேலே கூப்பிட்டு போய் பிரபஞ்சம் சக்தி காமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணுக்குள்ளேருந்து அப்படியே பளிச்சுன்னு அத்தனை பார்க்குறேங்க மாஸ்டர். அத்தனையும் பார்க்குறேன். அப்புறம் திரும்பவும் கண்ணை மூடிட்டு திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்குங்க மாஸ்டர். கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அதை நான் செக் பண்ணேங்க மாஸ்டர். எனக்கு வந்து நல்லா தெரியுதுங்க மாஸ்டர். எனக்கு அந்த ஃபீலு அப்படி இப்போலாம் வந்துட்டு நான் உடனே கண்ணை மூடி அதாவது அந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்தேன் பாருங்க. பார்த்துட்டு இவ்வளோத்தும் தெரியுது, ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கண்ணை மறுபடியும் மூடிட்டேன். எனக்கு நல்லா இருக்குங்க மாஸ்டர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆனால் மாஸ்டர் நீங்களும் இருக்கீங்க மாஸ்டர். அது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க மாஸ்டர். ஆனால் என்னை நீங்கள் தான் பிடிச்சி தள்ளுறீங்க, போய் நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அப்போது நீங்கள் பிடிச்சி தள்ளும் போது அது வந்து எருமை மாடு காலில் வளைய மாட்டி நிற்குது. நீங்கள் அந்த காலாண்டை தான் தள்ளுறீங்க. ஓடி போய் நான் அந்த காலாண்டை தான் விழுறேன்.
காலாண்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் எதுவுமே கேட்கலைங்க மாஸ்டர். அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. ஆனால் வந்து ஒரு விஷயம் மாஸ்டர், நான் பாதுகை பூஜை முன்னாடி நாள் ஈவினிங் வந்து பாதுகை பூஜை பண்ணும்போது நான் உங்கள் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நான் கேட்டேன் மாஸ்டர். நான் என்ன கேட்டேன்னா, மாஸ்டர் நான் எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தமே இருந்துச்சுங்க மாஸ்டர். என்னால் சடோரி அட்டன் பண்ண முடியல மாதம் மாதம். சரி, நான் கர்மயோகம் செஞ்சு நான் இங்கேருந்தே நான் சடோரி தன்மையை உணர்றேனே. ஏன்னா நேற்றுக்கு ஃபுல்லாகவே மாஸ்டர் என் உடம்பு ஃபுல்லாக அந்த தன்மை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். எப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இருக்குங்க மாஸ்டர். அந்த தன்மை வந்து எனக்குள்ள நான் ஆனால் வேலைலாம் செய்கிறேன், பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உடம்பு குளிப்பாட்டுறேன், எல்லா வேலையுமே செய்கிறேங்க மாஸ்டர். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் நின்னாலோ நடந்தாலோ உக்காந்தாலோ எனக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருந்துச்சு மாஸ்டர் நேற்றுக்கு ஈவினிங். அப்புறம் நான் பாதுகை பூஜை பண்ணும்போது நான் எதுவுமே நான் கேட்கல. நான் உங்களுடைய பாதத்தை தான் பிடிச்சிக்கிட்டு, மாஸ்டர் நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் பரவாயில்லைங்க மாஸ்டர், என்னை மன்னிச்சு என்னை நல்லபடியாக வழி நடத்துங்க. எனக்கு ஒன்றும் வேணாங்க மாஸ்டர். நான் அந்த ஒன்றும் இல்லாத தன்மையை நான் வந்து உணரணும் மாஸ்டர். ஒன்றும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து கரைஞ்சி போகணும் மாஸ்டர். அப்படி மட்டும்தான் மாஸ்டர் நான் கேட்டிருந்தேன். ஆனால் நேற்று ஈவினிங் பாதுகை பூஜை பண்ணும்போது நான் கேட்டுட்டு நான் வணங்கிட்டு வந்துட்டேங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் படுக்கும்போதெல்லாம் அந்த ஞாபகமோ அந்த எண்ணமோ இல்லை. ஆனால் எனக்கு கரெக்டாக இது நான் கண் முழிச்சிட்டு ஆனால் ஏஞ்சிருக்கல. அந்த ஏஞ்சிக்க முடியாத ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, படு இன்னும் கொஞ்ச நேரம் படு அப்படின்ற மாதிரி உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு மாஸ்டர். அப்படியே கண் முழிச்சிட்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். டைம் மட்டும் பக்கத்தில் உடனே செல்லை தேடிட்டு செல்லை எடுத்து டைம் பார்க்குறேன், 12:45 மாஸ்டர் டைமு. நான் அந்த டைமுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு மாஸ்டர். அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ